அவனுக்கு பாதுகாப்புலாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். 12ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு இயற்கை உபாதை கழிக்க வெளியில் போயிருக்கா. 3 பேர் சேர்ந்த கும்பல் அந்த பொண்ணை கடத்தி ரேப் பண்ணி கொடூரமாக கொண்டிருக்காங்க. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணி பாதுகாப்பெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஒன்று அந்த பெற்றவங்க கையில் ஒப்படைச்சிடணும். அந்த 3 பேரையும் பெற்றவங்க கையிலையும் சொந்தக்காரங்க கையிலையும் ஒப்படைச்சிடணும். இல்லையா பொது சபைக்கு கொண்டு வந்துடணும். நாங்கள் பார்த்துக்குறோம், பொதுமக்கள் தண்டனை கொடுத்துப்பாங்க அவங்களுக்கெல்லாம். இந்த மாதிரி நாய்களெல்லாம் கூட்டு போய் வச்சு 3 வேளை சோறையும் போட்டு பாதுகாப்பாக லாக்கரில் வச்சுருப்பீங்க. பாதுகாப்புலாம் ஒன்றும் தேவையில்லை, எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஜஸ்டிஸு யார் பாதிக்கப்படுறாங்களோ ஜஸ்டிஸுக்கு பின்னாடி அவங்க பேரை போட்டு போய்கிட்டே இருப்போம். அது 2 மாதம் போகும், அதுக்கடுத்து இன்னொருத்தங்க, அது 2 மாதம் போகும். ஒவ்வொரு ஜஸ்டிஸும் வர வர ஒன்று போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒன்றுக்கு கூட தீர்ப்போ நியாயமோ கிடைக்கவே செய்யாது. ஜஸ்டிஸ் ஃபார் ரித்தனியா போய் இப்போ ஜஸ்டிஸ் ஃபார் பிரதீபா. நெக்ஸ்ட் அந்த டேஷில் யார் வருவாங்கன்னு தெரியாது. இந்த கொலையை பொறுத்தவரை 3 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. 1 அந்த பொண்ணை ரேப் பண்ணவங்க, 2 ஒரு வயசு பொண்ணு இருக்க வீட்டில் பாத்ரூம் வசதி கூட இல்லாமல் இந்த பொண்ணை வளர்த்த பெற்றோர்கள், 3 அரசாங்கம் கவர்மெண்ட் சரியான தண்டனை கொடுக்காம ஒரு பயம் இல்லாமல் துரியுதுங்க அந்த நாய்ங்க. இந்த 3 பேர் மேலேயுமே தப்பு இருக்குது. இதை பற்றின கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த நாய்களெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு, நம்ம கையில் அவங்க கிடச்சாங்கன்னா என்ன பண்ணுவோங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.